அனைவருக்கும் வணக்கம். விடியலை நோக்கி சாந்தி. இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, பூண்டு, வெங்காயம், முருங்கைக்காய் போட்ட புளிக்குழம்பு தான். இதில் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்து எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இதில் என்ன நான் சேர்த்துருக்கேன்னா, நல்லெண்ணெய், கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் போட்டிருக்கேன். முதல்ல வெந்தயத்தை போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் வெங்காயம், பூண்டு எல்லாம் வதக்கிட்டு, கொஞ்சம் தேங்காய் அரைச்சி அதை எடுத்து எல்லா மசாலாவிலையும் எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் அதோட பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியில் இதில் என்ன கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன வெல்லம். ஏன்னா அது வெல்லம் சேர்த்து கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். சாப்பாடு போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சாதம் வச்சுருக்கேன். சாதத்தில் இது கொஞ்சம் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், பூண்டு, வெங்காயம் குழம்பு, புளிக்குழம்பு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறுநாள் வச்சு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து அப்பளம், முட்டை அவியல். முட்டையை வேக வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கீறி விட்டுட்டு போடுங்க. இந்த மாதிரி ஒரு புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.